வணக்கம் நண்பர்களே. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது யூடியூப் 2027ல ஒரு புதிய அப்டேட் அப்படின்றது கொண்டு வராங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு எத்தனை மாசம்னா 4.5 சம்திங் வந்துட்டு இருக்கு. அதாவது 4 மாசத்துக்கு மேல இப்ப நமக்கு ஒரு டைம் இருக்கு. நீங்க வந்து நாட்கள் கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா 30ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு 4:30 எவ்வளோ அப்படி தோராயமா வச்சுக்கோமே. 4:30 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 90, 120. அதாவது வந்துட்டு உங்களுக்கு 120 நாள் உங்க கையில இருக்கு. இந்த 120 நாள இன்னிலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க. வேணாம், நீங்க நாளையில இருந்தே கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இது நைட்டு தான் போடுவேன் நான். நாளையில இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. டெய்லியும் உங்க சேனலை நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். உங்களுக்கு மட்டும் சொல்ல போறது கிடையாது. என்னுடைய காமன் மேன் தமிழ் யூடியூப் சேனல், அதையும் நான் வந்துட்டு என்ன செய்ய போறேன்னா இது போலவே கொண்டு வர போறேன். ஸோ நம்ம வந்துட்டு விளாக் சேனல் மாதிரி காமன் மேன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால ஸோ வந்துட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபினான்ஷியலில் உங்களுக்கு எதனாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருக்கிறோம். 2 சேனல் வச்சிருக்கோம். ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுக்க போறீங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் எல்லாமே இருக்குது. இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஈவன் வந்துட்டு நம்ம தனியாக செப்பரேட்டாக மற்ற சேனல்களுக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே வச்சுருக்கிறோம். அதனுடைய லிங்க் எல்லாம் கீழே இருக்குது. ஏன்னா நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு பயப்பட வேண்டியதோ அல்லது பதட்டப்பட வேண்டியதோ அவசியம் கிடையாது. ஏன்னா யூடியூப் இதெல்லாம் எதனால் கொண்டு வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ மேக்ஸிமம் பண்ண முடியக்கூடிய விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நான் நேற்று வீடியோ பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஏன்னா இப்போ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீடியோஸ் நிறைய விதமாக ஈஸியாக கிரியேட் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. முதல்லலாம் ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவர், இப்பயும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில நேரங்களில் தான் ஏஐ கிட்ட வாங்குவேன். ஆனால் ஏஐ கிட்ட வாங்கியும் என்ன செய்வேன்னா, அது நான் பர்சனலாக மேக் பண்ணி உருவாக்கி அதை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி தர சொல்லுவேன். அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு டேரெக்டாக கொடுத்து ஃபுல் அதெல்லாம் ஒர்க் பண்ணாது. அதாவது ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் டைட்டிலு, டெஸ்கிரிப்ஷனு, டிஸ்க்ளைமரு, எஸ்இஓ, சிடிஆர், ஹேஷ்டேக்கு, ஸோ இந்த தம்ப்லைன் இது எல்லாத்தையுமே நம்மளால மேக் பண்ணிட முடியும். ஒரு 5 நிமிஷத்தில் ஏஐ டூல்கிட்ட கொடுத்தா. அப்போது நம்மளால வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை குவாலிட்டியாக கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படின்றது அப்படிதான் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் மேபி இதை மாற்றிருக்கலாம். அடுத்தது வந்துட்டு ஸோ இது போல் நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா எடுத்து வந்து ஏஐல மேக் பண்ணி போட்டுறாங்க இல்லைங்களா. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மேபி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏஐக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஒரிஜினல் கண்டென்ட் போடுறாங்களே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன விட்டுருங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து எத்தனை மாதம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் வந்துட்டு மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியுதா? ஆனால் சும்மா ஏஐ வச்சு வீடியோ மேக் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மானிட்டேஷன் எனேபிள் ஆகி பேமெண்ட் வரைக்கும் போயிடுவாங்க. அப்போது வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சு ஒருத்தர் வந்துட்டு யூடியூப் வீடியோ மேக் பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஸோ அவருக்கும் கஷ்டப்பட்டு ப்ராக்டிக்கலாக என் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை சிறுக கிளிப்பாக எடுத்து, ஏன்னா நான் கும்பகோணம் போன வீடியோ எப்படி தெரியுங்களா, சின்ன கிளிப் எடுத்து அந்தந்த இடத்துல பேசி, ஸோ அதுக்கு நான் போகும்போது வந்துட்டு அந்த டிராவலிங்கே நான் ஒரு 5000 6000 செலவு 5000 6000மா ஒரு 8 ரூபா கிட்ட வந்திருக்கோம். ஸோ இந்த டிராவலிங் ஏன் பர்சனலுக்காக போனேன். ஆனால் நான் வெறும் வீடியோ எடுக்காமல் போகும்பொழுது நான் பாட்டுக்கு வந்துட்டு சரன்னு வருவேன். இங்கே வீடியோ எடுக்க வேண்டிய ப்ரெஷர், அதை எடுக்க வேண்டிய ப்ரெஷர், அதுக்கான டைம் கொடுக்க வேண்டிய ப்ரெஷர். ஸோ அதனால தான் மேபி இது நடந்திருக்கலாம். அந்த ரீயூஸ்டு கண்டென்ட்டு, லோ வேல்யூ கண்டென்ட் எல்லாம் அதனால தான். ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு சிலர் வந்து கீழே வந்து சாபெல்லாம் விட்டு போறீங்க, யூடியூப் அழிய போகுது அப்படின்ட்டுலாம். அதெல்லாம் கிடையாது. என்னைக்குமே யூடியூப் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பைக்கப்ப அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இது யூடியூப்கே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்மள மாதிரி கிரியேட்டர் உள்ள வந்து வீடியோ போட்டு அந்த வீடியோவுக்கு வந்து ஆடு வந்து அந்த ஆடுல இருந்து 45% வந்துட்டு கமிஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான். அதனால கொஞ்சம் சுதாரணமா இருந்துக்கோங்க. அடிக்கடி அப்டேட் ஆகிக்கிட்டே இருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளால கத்துக்க முடியாதது அப்படின்றது கிடையாது. உங்களால முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க இப்ப வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், ஒருத்தர் மனசை கூட உங்களால வந்துட்டு கவர்ந்திருக்கவே முடியாது. முதல்ல அப்படி யோசிங்க. என்கிட்ட லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இல்லையே, அவங்கள்ட்ட இருக்கே அப்படி யோசிக்காம என்ன நம்பி
என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு 3000 பேருக்கு மேலே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 3770 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதான் நான் யோசிப்பேன். அப்படியே யோசிங்க. அதுதான் உங்களுடைய லைஃப்பை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சரி, ஓகே, இந்த டைலாக்லாம் விட்டுட்டு ஸோ நம்ம டேரெக்டாக ஒரு வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்க. ஏன்னா இது சொல்லணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப வெக்ஸ் ஆகிறீங்க அந்த கமெண்ட்லாம் பார்த்தேன் நான். சரி, ஓகே. இப்போ முதல் நாள்ல இருந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ, இன்னொன்று ஷார்ட் ஃபார்ம் வீடியோ. ஸோ இந்த 2 வீடியோ தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. இது வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ போடுங்க. ஏன்னா இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு 120 டேஸ் அப்படின்றத நம்ம கையில் இருக்குது. ஸோ அப்படின்றதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக வீடியோ வந்துட்டு டெய்லியும் போஸ்ட் பண்ண பாருங்க. உங்களுடைய கண்டென்ட்டை ஈஸி பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல கண்டென்ட் என்ன மாதிரி வீடியோ போட போறீங்க, உங்களுடைய நீச் என்னன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது நான் என்ன கேட்டகரியில் வீடியோ போட போகிறேன், அந்த கேட்டகரியில் எத்தனை வீடியோ என்னால் போட முடியும் அப்படின்றத முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஒரு வீடியோ அப்படின்றத உருவாக்கணும். 3 நிமிஷம் அல்லது 8 நிமிஷம் உங்களுடைய கண்டென்ட்டோடைய டியூரேஷனை பொறுத்து. விளாக் போடுறவங்க வாரத்தில் ஒரு 3 வீடியோ இல்லை வாரத்தில் 2 வீடியோ போட்டாலே போதுமான ஒன்று. அப்படி விளாக் போடக்கூடியவங்க அவங்க அதிகமாக தம்ப்நெயிலையும் டைட்டில் எஸ்இஓ இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் அதிக நீச் அப்படின்றது, அதாவது கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு நான் விளாக் அடிக்கிறேன் பாருங்கள், டெய்லியும் வந்துட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் வீடியோ எடுத்து வைக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம்தான். இப்போ நம்மலாம் வந்துட்டு நிறையா படங்களை இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். ஈவன் 1000ல் ஒருவன்ல இருந்து அன்பே சிவம் படம் வரைக்கும் வந்துட்டு இப்போ அடடா இதெல்லாம் என்ன படங்க அதெல்லாம் அப்படின்னு இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ அதனுடைய டெலிவரி இது கம்மி. அதாவது என்னன்னா அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனுடைய புரிதல் அப்படின்றது மக்களுக்கு கம்மியாக இருந்துச்சு. அதனால ஸோ அந்த ஒரு படத்தை நம்ம லேட்டராக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு மக்களுக்கு பிடிக்காது அப்படின்றது கிடையாது. நீங்கள் லைக் பண்ணுற மாதிரி உங்களை மாதிரியே கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க லட்சம் கோடி பேர் இருப்பாங்க. அதனால அந்த ஆடியன்ஸை நீங்கள் பிடிக்கணும்னா அப்போ உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து தம்ப்நெயில் எப்படி வைக்கணுமோ அப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது முக்கியமா நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னு கடகடன்னு பேசிடாம ஹூக் டைம்னு ஒன்று இருக்கு. அதாவது வந்துட்டு 10 செகண்ட்ல இருந்து உங்களுக்கு 30 செகண்ட் வரைக்கும் வீடியோ ஆரம்பத்தில் நீங்கள் சில பிஹைண்ட் நோட்ஸ் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க 1 நிமிஷத்துக்கு வந்துட்டு அந்த ஃபுல் வீடியோவில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதை கட் பண்ணி இன்ட்ரோவாக கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை முயற்சி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான். ஒரு பாயிண்ட் அப்படின்றத கட் பண்ணி முன்னாடி வைப்பாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வைங்க. ஏன்னா அப்போ தான் என்டையர் வீடியோவை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட வைங்க. அதுக்குன்னு ஒரே டியூரேஷன் ஒரே ஒரு வார்த்தை பேசுறதே வந்துட்டு 2 நிமிஷம் வரைக்கும் அதை வைக்காதீங்க. ஸோ இது கியூரியாசிட்டியாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட் அப்படின்றத வந்துட்டு, அதாவது என்னதான் இருந்தாலும் அவர் அன்னைக்கு பண்ணது தப்புங்க, அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இழுக்காம, அவர் என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு பண்ணது தப்பு, இதுக்கு அவர் அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அதை கட் பண்ணிடணும். அடுத்தது வந்துட்டு இங்க நான் போகும்போது இந்த இடத்துல நான் இதை மட்டும் எதிர்பார்க்கலைங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை டக்குன்னு எனக்கு யோசிக்கும் போது அப்படின்றத ஒன்று வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் இது நடக்கலைன்னா நான் இப்போ வேற மாதிரி இருந்திருப்பேன், அவ்வளோதான். இதை வச்சுக்கணும். எப்படி இருக்கு, இனி வந்துட்டு யூடியூப்பே வேணாண்டா அப்படின்னு ஓடி போயிடலாம் போல இருக்குதுங்க அப்படின்றத வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த 4 தான் உங்களுக்கு வச்சுட்டு இருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிளிப் அப்படின்றது உங்களுடைய கண்டென்ட் கூட ட்ராவல் பண்ணி வரக்கூடிய வேர்ட்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிப்பாக வந்துட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எண்டு ஸ்க்ரீனில் கார்டு அப்படின்றத கொடுங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் கூட எண்டு ஸ்க்ரீனில் வந்து வேற நிறைய வீடியோ, நேற்று போட்ட பார்த்தீங்களா நம்ம யூடியூப் பாலிசி அப்டேட்டிங்க, அதை பற்றினதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நான் அதை போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எண்டில் இன்னும் யூடியூப்பை பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் போய் மறக்காம பார்த்துருக்கேன். நீங்களும் அதே போலவே எண்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளேலிஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய டைட்டிலை தனித்தனியாக பிரித்து அதுக்குன்னு வந்துட்டு ஒரே ஈவனாக இருக்கக்கூடிய டைட்டிலை எடுத்துகிட்டு போய் பிளேலிஸ்ட்டில் வச்சு அந்த பிளேலிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுங்க. இல்லை வீடியோ எண்டுலேயும் வந்துட்டு அதாவது கார்டில் வந்துட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே எண்டு ஐகார்டு மாதிரி மேலே வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் கொடுங்க. ஸோ இதை நீங்கள் விவரிக்கலாம். நான் மேலே வந்துட்டு கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த வீடியோ வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருக்கேன். இப்படி
இந்த மாதிரியும் பேசலாம். இது வந்துட்டு என்னன்னா நம்மளுடைய சேனல்ல இருந்து அவங்கள வெளியில போக விடாம அடுத்த வீடியோவுக்கு அதை ரீடைரக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அடுத்தது அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிடிஆர் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹை சிடிஆர் தம்ப்நெயில் அப்படின்றது வந்துட்டு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னன்னா வீடியோ அனலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போட்ட வீடியோவோட அந்த சிடிஆர் அப்படின்றது இருக்கும். கிளிக் ரேட் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அந்த சிடிஆர் அப்படின்றது வந்துட்டு கிளிக் த்ரோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரோ ரேட் அப்படின்றது வந்துட்டு எதுக்காகனா நீங்கள் ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்கீங்க. உங்களுடைய தம்ப்நெயில் என்ன பண்ணோம்னா யூடியூப் அல்காரிதம் அங்கே போய் ஷோ காமிக்கும். அதாவது யூடியூப்ல வந்துட்டு ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஷோ காமிக்கும். அல்லது யாருக்கா ஒருத்தருக்கு அந்த தம்ப்நெயிலை எடுத்துகிட்டு போய் காமிக்கும். நீங்கள் வந்து 10,000 பேர் இருக்காங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபருக்கு அது தூக்கிட்டு போய் காட்டாது. அது என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு, அப்புறம் 100 பேருக்கு, அப்புறம் 500 பேர், 1000 பேர்னு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகும் உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்தாற் போல. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் சிடிஆர் எப்படி இருக்கு, ஒரு 7க்கு மேலே இருக்கா இல்லை வந்து 10க்கு மேலே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சிடிஆர் வைக்கும்போது பார்த்து கிளிக் பைட் வச்சிடாதீங்க. கிளிக் பைட் வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு பஞ்சாயத்து அப்படின்றது அது கொண்டு வந்து கொடுத்துரும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஹேஷ்டாக்கு, சிடிஆர் இது எல்லாமே ஈவன் தம்ப்நெயில் எல்லாமே சேர்த்து ஒரே மாதிரி இருக்கணும். உங்கள் கண்டென்ட்டில் என்ன விஷயங்கள் நீங்கள் சொல்ல வரீங்களோ அது ரிலேட்டட் தான் இருக்கணும். ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட் போடுறீங்கன்னா அது பயங்கரமாக பார்க்கும். ஸோ ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட் போடுறீங்கன்னா அதை விட பயங்கரமாக பார்க்கும். பட் நார்மலாக இந்த ஆன்மீகம் இல்லை விளாக் இந்த மாதிரி போகிறீங்கன்னா அது பெருசாக எடுத்துக்காது. ஆனால் தொடர்ந்து இதே தப்பை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தம்ப்நெயில ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நிறைய கசகசன்னு வார்த்தைகள் போடாமல், இப்போ நான் வந்துட்டு லாஸ்ட் ஒரு தம்ப்நெயில் போட்டதெல்லாம் நீங்கள் பாருங்கள் வருது. ஸோ இந்த தம்ப்நெயில் மாதிரி போடுங்க. இது எப்படி இருக்குது, இதனுடைய சிடிஆர் அப்படின்றது 9%க்கு மேலே. நான் அதையும் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த தேடி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம். 3 நிமிஷம் வீடியோ தானே, அப்புறம் என்ன பண்ணுங்க பரவாயில்ல. என்ன மாதிரி என்ன வந்துட்டு 5 சேனல் 6 சேனலுக்கு வீடியோ போடுறீங்க, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக வீடியோ போட போகிறீங்க கிடையாது. ஸோ விளாக் சேனலுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காகலாம் சொல்லாது, நம்ம தக்க வச்சுக்கிறது தான், அதுதான், மற்றபடிலாம் இல்லை. அதுக்கு அடுத்தது ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அந்த கண்டென்ட் எந்த கோணத்தில் மக்கள் தேடுறாங்க அப்படின்றது. இப்போ நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ கருப்பு கலர் மார்க்கர் இருக்குது, கருப்பு கலர் மார்க்கர்லேயும் இங்கே ஒரு கோடு போட முடியும். அதே போல் இங்கே ரெட் கலர் இருக்குது. ஸோ இந்த ரெட் கலர் மார்க்லேயும் கோடு போட முடியும். ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கருப்பு ரெட்டு இதுதானே வித்தியாசம். அதை தான் நான் சொல்கிறேன். ஒரே கோடு தான் அதில். ஆனால் பிரச்சனை என்னன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு டைட்டிலை ஒரே மாதிரி கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா கருப்பு கலரில் கோட்டை போட்டு ரெட் கலரில் கண்டென்ட் டைட்டில் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கண்டென்ட் ஃபுல்லாக கருப்பு, ஆனால் நம்ம கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு ரெட் கலரில் கொடுத்துட்ருக்கோம். டைட்டில், தம்ப்நெயில், எஸ்இஓ இது எல்லாமே. ஸோ அதனால் உங்களுடைய கண்டென்ட் ரிலேட்டடாக என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ டைட்டில் இதெல்லாம் கொஞ்சம் கேட்சியாக வைங்க, மக்கள் தேடுற விஷயமா வைங்க. அது மாதிரி வச்சுட்டு டெஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சமாக ஒரு 200-300 வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய 200-300 வேர்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் இது சொல்லியிருக்கேன், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு டெக்ஸ்ட் மூலியமாக பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அடுத்தது முக்கியமானது என்ன தெரியுங்களா, நீங்கள் ஷார்ட் வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும். இப்போது முழு வீடியோ நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு, அந்த முழு வீடியோவில் இருந்து நீங்கள் தேவையில்லாமல் ஷார்ட் வீடியோ இழுத்துட்டு வந்துடக்கூடாது. ஸோ முழு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க, அது விட்டுருங்க, அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஷார்ட் வீடியோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தனியாக உட்காந்து ஷார்ட் வீடியோ அப்படின்றத மேக் பண்ணி அதை தனியாக போடுங்க. என்னென்ன கியூரியாசிட்டி வார்த்தைகளை கொடுக்க முடியுமோ கொடுங்க. என்னென்ன வார்த்தைகள் கியூரியாசிட்டியாக கொடுக்க முடியுமோ கொடுங்க. அந்த டைட்டிலில் சாரி வந்துட்டு ஷார்ட் வீடியோவில் வந்து கொடுங்க. மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஷார்ட் வீடியோவில் தான் இப்போ நிறையா பேர் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஷார்ட் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளை மாதிரி. இது எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து நம்மளுடைய காமன் மேன் தமிழ் சேனலுக்கு பண்ண போகிறேன். ஒரு மெயின் வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ.
அடுத்தது அதில் டைட்டில் தம்ப்நெயில் இதுலலாம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் அப்படின்றது வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ நம்ம இந்த 120 டேஸில் இன்னும் எக்ஸஸாகவே இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு 120 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலை பழைய 4000 சப்ஸ்கிரைபர், ஸோ வந்துட்டு 4000ட்ட பாருங்க, 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்லேயே நம்ம முடிக்க போகிறோம். ஸோ உங்களுடைய தெளிவுக்காக இங்கே வந்துட்டு முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்லிடுறேன். அதாவது நம்ம பழசு இப்போ நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இது வந்துட்டு முழு வீடியோவுக்கு ஆடு வர்றதுக்காக, லாங் ஃபார்ம் வீடியோவுக்கு. ஷார்ட் ஃபார்ம் வீடியோவுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 90 நாட்களில் 10 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் அப்படின்றது, அதாவது 10 மில்லியனுக்கான ஷார்ட் வியூஸ், அதாவது ஷார்ட் வீடியோவில் வியூஸ் போயிருக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபேன் ஃபண்டிங் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு பப்ளிக், அதாவது 3 வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் 3000 வாட்ச் ஹவர்ஸ் அல்லது வந்துட்டு 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ் அப்படின்றத நீங்கள் எடுத்திருக்கணும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ், மெம்பர்ஷிப்பு இது போன்றதையும் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான். அடுத்தது நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணியிருக்கணும், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சேனல் அப்படின்றது மானிட்டேஷன் இந்த ஒரு இயர் எண்டுக்குள்ள நடந்துடும். அடுத்தது கண்டினியூ ஆகுதுன்னு சொல்கிறாங்க, தெரில, அது 1 மாதமா என்னமோ தான் கண்டினியூ ஆகுது, பிப்ரவரியில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அடுத்தது போயிட்டோம்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் 8000 மாறிடும். ஸோ இந்த 10 மில்லியன் சொல்கிறது, ஸோ 20 மில்லியன் ஆகிடும். அப்படின்னா 10 மில்லியன்னா 1 கோடி, 20 மில்லியன்னா 2 கோடி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி மாறி போயிடும். அதனால் வந்துட்டு உஷாராக இருங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் யாராவது யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போவே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருங்க. 2027, ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் முடியாதுன்றது கிடையாது.